குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. எங்கள் சபையில் ஒருத்தர் மணவாட்டி அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருந்தார். அவர் மணவாட்டி அப்படின்னா நகைகளை எல்லாம் கட்டிட்டு வெள்ளையாக உடுத்திட்டு தான் சபைக்கு வரணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அது எங்களுக்கெல்லாம் ஏற்புடையதாக இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் டீனேஜர்ஸ் தான், ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த சபையில் இருந்தோம். அப்புறமா எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னது தான் இது. அது சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அவர் என்ன சொன்னாருன்னா நான் பீஃப் சாப்பிட்றவன், ஆனால் என் மனைவி பீஃப் சாப்பிட மாட்டாங்க. இருந்தால் கூட எனக்காக அவங்க அதை சமைக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுதான் ஒரு மணவாட்டின் அனுபவம். பிடிக்காததை கூட கர்த்தருக்காக நம்ம செய்யக்கூடிய நிலைமைக்கு வர்றது தான் மணவாட்டியின் அனுபவம் அப்படின்ட்டு சொன்னார். அதோடு மறுபடி பிறந்த ஒரு குழந்தை தகப்பனோட பேசக்கூடிய லெவலுக்கு வர வேண்டும், அதையும் அவர் தான் சொன்னார். இப்போ நம்ம வீட்டில் கர்த்தர் வந்திருக்காரு, நான் கர்த்தரை பற்றி பேசுவேன், கர்த்தரை பற்றி பாடுவேன், சாட்சி சொல்வேன், எல்லாம் சொல்வேன், ஆனால் கர்த்தர்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்றது தான் என்னுடைய அனுபவம். அப்படின்னா அது குறைவான அனுபவம். கர்த்தரோடு பேசணும், உறவாடணும்.